show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, அவர் அப்படித்தான் உங்களுக்கு தெரிந்தானே. அவர் உலகண்டம் உண்டு எங்க போறது ஆறு கண்ட அல்லாஹ் பார்க்கணும். எங்க அவரு பாரு ஓ பாப்போம் பாப்போம் பாப்போம். எங்க அவர் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த மனுஷன் வந்து வீட்டுல ஒடுக்கமா ஆக்கு சரிய தின்னு கண்ட நின்ற ஜஹஜராவே எல்லாம் புழுங்குக. பத்தல கலங்கு தின்னதும் ஐயோக்கு தின்னதும் இல்லாத ஊர்ல இல்லாத காமதோசையில தின்னு ஜஹஜராவை நசரண்டு பிடிச்சிக்க. எங்கட மாமா மூக்கு கடங்காத ஜாரி மாமா இது கண்ட நின்ற ஜஹஜராவெல்லாம் மூட்டுல அப்படி சட்டியை வலிப்பாரு முட்டியை வலிப்பாரு அதை தின்னவாரு இதை தின்னவாரு. ஆட்டுக்கு வைக்க போனாக்க குத்துவாரு, மாட்டுக்கு கரைச்சி வைக்க தௌட்ட ஊத்துவாரு வாயில. எல்லாத்தையுமே திண்டு தின்னுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான நசலும் நறுக்கும் மட்டும். அது மட்டுமா ஒவ்வொரு ஊடூடா பெய்து பெய்த்து இந்த பிச்சைக்காரன் திரிதமாய் கிடைக்கு ரோல்ஸ தின்னு கறி ரொட்டி தின்னு மரக்கறி ரொட்டி தின்னு எல்லாத்தையுமே திண்டு தின்னுதான் இப்படியாகி தெரிஞ்ச கபலாகி பைத்திக்குது. நீ சரியா பார்த்தே நடக்கு. மாமக்குள்ள மரியாதை கொடுத்து அது கொடுத்து விட்டமின் தேத்தி கொடுக்காம நீ விட்டமின் கொடுக்க இது கொடுக்கணும். ஹலி போரஞ்சி சின்ன பிள்ளைல கொடுக்கும் ஜாதி. அப்போ சுப்ரானா ஒரு சுப்ரா பண்ணி டென்னிஸ் வந்து ஜாயின் பண்ணான் அன்கோஸ். ஓ உள்ளமே விஷயம் நீ சொல்லுது இல்லாட்டி நீ செல்லுது பாக்கிஞ்சல கண்டு மேல அங்குள் மங்க சைனால அப்படித்தானே நட்டுவகாடி சிம்மானுவல் பூரண சிம்மானுவல் ஒரு பூனை பண்ணி எலி பிடிக்கல அடுத்தான பூனை கட்டு நாயன் பவு ஒன்று உழைக்கல அது அடுத்தான கொம்பா. இது மாதிரி கேஸ் தான் சைனால நடக்குது. அப்ப சிலோன் கொரட்டா பேரு அதல்ல இன்னும் நல்ல ஒரு வேலை உண்டு. உங்களுக்கு கொரோனா வேற செய்தியை போட்டு ஊட்டிக்க செல்ல பெரிய ஒரு நிதாசை இல்லை, எங்களுக்கு நிம்மதி இல்ல, சத்தம் இல்லாம கூட வைத்து இவரு கொரோனா நசலிக்கன்னு சொல்லி கொரோனாவை எண்ணெய் டங்கில போட்டுருவோம். எனக்கு கொரோனாவா எனக்கு இதை கொரோனா செலவில்ல கொரோனா வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் கொள்ளரையா விற்கோ. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எனக்கு ஒரு கொரோனாவும் இல்ல. இந்த தூத்தி வாட்டத்துக்கு நான் பின் போட்டு கொண்டிருக்கேன். இதை கொரோனாவா எது கொரோனாவா ದೊರೆಮೇಲೆ ಬೇಸಿಕೊಂಡಿಕ್ಕೀರಿ ಏನು ಮನುಷ್ಯನ ಬಿಟ್ಟು ಕೊಂಡ ಕೊಬ್ಬರಾಗಿ ಹೋಗಬೇಕು. நான் கொண்டு வந்தீங்க இவை ஒரு குழந்தை 70 வருஷத்துக்கு புரிய ஆளே குழந்தை எப்படி நடக்கு அதே மாதிரி குழப்பம் இல்ல. குழந்தைகள செய்தி குழந்தைகளை எப்படி கண்டறிந்தெல்லாம் தின்னும். அது போல வெறும் வயது அப்படியே வயது அப்படியான வயது அதுபடினால அவரு கண்டறிந்தெல்லாம் தின்னுவாரு. அவருக்கு பசி மிச்சம். இப்ப நீங்களும் அது போல அவரை கவனிக்கணும். பிடிச்சா இல்லையா நான் பிடிச்சா இல்லையா சந்தேகமாயிக்கு எனக்கு. இந்த மனுஷனை கைய பிடிச்சா இல்லையா நான் இது நினைக்க போச்செல்லாம் எனக்கும் இப்ப சும்மா கொரோனா மாதிரி. இப்ப என்னன்னு கேட்டா நாங்கள் எல்லாரும் நல்லா யோசனை பண்ணி நடந்து கொள்ளணும். இடத்தில் கேட்டா இப்பைக்கு காலகட்டம் பொல்லாத காலகட்டம் ஆயிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு கையை கழுவிக்கொள்ளும் மேனாக கையை கழுவிக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். எங்கட மாமா மாதிரி கண்டு நின்ற ஜஹஜராவா ஊத்த வேலாயிர தின்னசரு திண்ணை சாப்பாட்டுல யோசனையோடு இருந்து கொள்ளணும். நாங்க எந்த அளவு துப்புர வைக்கலும் அந்த அளவு துப்புர வாய்ந்து கொள்ளணும். அது மட்டுமல்ல 4 பேர் பேசிக்கொண்டு நிக்க இடத்துல போய் பேசிக்கொண்டு நிற்க கூடாது. மக்களோட நாங்க அலைஞ்சு கொண்டு தெரியக்கூடாது. அங்க இங்க போலி பேசிக்கொண்டு நிற்க கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எதை வச்சுக்கான அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் நாங்க எல்லாரும் இன்றைக்கு சூழலை பொறுத்த வரையில நாங்களும் கவனமாக நடந்துகிறோம். இதுதான் எங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம். அது மட்டுமல்ல எல்லாரும் யோசனையோட நடக்கக்கூடிய விஷயம் என்னத்த இந்த மாஸ்க கட்டாயமாக பாவிக்கவே ஓடும். காரணம் என்னன்னு கேட்டா இதுதான் வரக்கூடிய கிருமிகளை எல்லாத்தையும் வரக்கூடிய நச்சுகளை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க.
இது உலகத்திலேயே அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் அடுத்த துவாக்களுங்க இந்த மாதிரி நோயில் வராம சொல்லி இது மிச்சம் பயங்கரமான நோய். சின்ன நோயில் அல்ல, சின்ன புள்ளையிலேந்து வாலிபர்கள்லேருந்து வயோதிபர்கள் வரங்காட்டியும் இந்த நோய் தொத்திக்கொண்டே கூடிக்கொண்டே முழு உலகம் பூராவும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதனாலதான் நான் சொல்லி எடுத்து நான் மிச்சம் கவலையோட நான் சொல்லுக, எங்களோட சமுதாயம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஊரு, எங்களுடைய நாடு, எங்களுடைய உலகம், இது எல்லாம் சம்பந்தமான முறையில் அல்லாஹ் அடுத்த துவா கேட்டு இந்த நோயிலிருந்து மீட்சி பெறணும்னு சொல்லி எல்லாரும் துவா கேட்டு போங்கோ. இது எங்களுடைய விசேஷமான ஒரு வேண்டுகோள். சந்தேகம் தேர்வல்ல, நாங்க வெளியே போய்த்துட்டு வந்தா கட்டாயமாக சோப் போட்டு எங்கட கையை கழிகளோடும். காரணம் என்னன்னு கேட்டா, வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி என்னமாலும் வந்துட்டு சொன்னா நாங்க மட்டுமல்ல தாக்கப்படுது, வீட்டுல குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவர்களும் இது தாக்கப்படுது. அதனால சுத்தம் ஈமாண்ட பாதி என்று ஹதீஸ் வருது. ஆகையால நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக சுத்தமாயிக்க பழகிக்கொள்வது மிச்சம் நல்லது.